வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் கடைசி 4th வீடியோ இதுதான். இதோட உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு வீடியோ தான். அதோட பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படிங்கிற டாபிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே புதிய பாடத்திட்டத்தின் கீழே நம்ம இலக்கண பகுதியில் பார்க்கக்கூடிய டாபிக் தான். ஸோ இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிழலில் இருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பிரித்தோம் அப்படின்னா நிழலில் கூட்டல் இருந்து. இல்லை என்ன இருக்குன்னா இல்லும் ஈயும் சேர்ந்து லீயா மாறி இருக்கும். அதனால தான் நிழலில் இருந்துன்னு சொல்லி 2 லீ வந்திருக்கும். அடுத்து பயம் இல்லை, பயம் கூட்டல் இல்லை. இங்கேயும் இம்மும் ஈயும் சேர்ந்து மீயா மாறி இருக்கு, பயம் இல்லை. அடுத்து காலாளி, காலாளி அப்படிங்கிறது கால் கூட்டல் ஆளி ஆ வந்திருக்கணும். ஏன்னா இல்லும் ஆவும் சேரும் போது தான் நமக்கு லா கிடைக்கும். அடுத்து விரியன், விரியனை விரி கூட்டல் அண்ணன் பிரிக்கலாம். இது என்ன ஆகும்னா எகர உடம்படுமை அப்படிங்கிறது இங்கே இன்க்ளூட் ஆகும். எகர உடம்படுமைன்னா ஈ வரும். விரியன் அப்படிங்கிறத விரியன் அப்படின்னு பிரிப்போம். ஸோ ஈயும் ஆவும் சேர்ந்து தான் யாவா மாறி விரியன்னு மாறும். அடுத்து குண்டலப்பூச்சி, குண்டலப்பூச்சி அப்படிங்கிறதுல இப்பங்கிறது வல்லினம் மிகுந்து வருது. அண்ட் அதுக்கு முன்னாடி இது குண்டலம் கூட்டல் பூச்சி அப்படின்னு மாறி இருக்கும். அதாவது என்னன்னா இந்த இம் போயிட்டு இதுக்கு நிகரான மெய்யெழுத்தான இப்பு வந்திருக்கும். குண்டலப்பூச்சி, குண்டலம் கூட்டல் பூச்சி. அடுத்து கற்பொடி, கற்பொடி அப்படிங்கிறது கல் கூட்டல் பொடி. ஸோ கல் இல்லு இர்ரா மாறி இருக்கு. ஸோ அப்போ கல் கூட்டல் பொடி தான் கற்பொடி. அடுத்து உலகனைத்தும், உலகு கூட்டல் அனைத்தும். உலகு கூவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு பிளஸ் ஊன்னு பிரிக்கலாம். ஊ போயிட்டு அதோட ஆ சேரும்போது காவா மாறுது. அதனாலதான் உலகனைத்தும் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்து திருவடி, திரு கூட்டல் அடி ஆ வாவா மாறி இருக்கு. ஓகேவா? திரு கூட்டல் அடி திருவடி. தாயுமிலி, தாயுமிலிங்கிறது தாயும் கூட்டல் இலி. இது என்ன இருக்குன்னா இம்மும் ஈயும் சேர்ந்து மீயா மாறி இருக்கு. தாயும் இலி, தாயும் கூட்டல் இலி. தேவர் எல்லாம், தேவர் கூட்டல் எல்லாம். இங்க என்ன இருக்குன்னா இரு ஏவும் சேர்ந்து ரேவாக மாறி இருக்கு. தேவர் எல்லாம். அடுத்து தனை அடைந்த, தனை அடைந்தனா தனை கூட்டல் அடைந்த ஆ ஆ என்னவா மாறி இருக்கு? யாவா மாறி இருக்கு. புலித்தோல் இத்து மட்டும் போயிட்டு புலி கூட்டல் தோல்னு பிரியும். புலி கூட்டல் தோல், புலித்தோல். தனியன், தனி கூட்டல் அன் ஆ யாவா மாறி இருக்கு. நல்லாடை, நல்லாடைங்கிறது பண்பு தொகையில வரும். ஏன்னா பண்பை குறிக்குது. ஸோ நன்மை கூட்டல் ஆடை தான் நல்லாடை, நன்மை கூட்டல் ஆடை. நீரோடைய நீர் கூட்டல் ஓடைன்னு பிரிக்கலாம். இதுல இரு ஓவும் சேர்ந்து ரோவா மாறி இருக்கும் நீரோடைக்கு. அடுத்து சிற்றூர், சிறுமை கூட்டல் ஊர். இதுவும் பண்பு தொகை. ஸோ சிறுமை கூட்டல் ஊர் தான் சிற்றூர். கற்பிளந்து, கல் கூட்டல் பிளந்து. ஓகேவா? கல் கூட்டல் பிளந்து தான் கற்பிளந்து அப்படின்னு மாறி இருக்கு. மணிக்குளத்துக்கு மணி கூட்டல் குளம், இக்கு மட்டும் சேர்ந்து வந்திருக்கு. மணி கூட்டல் குளம்னு பிரிக்கலாம். அமுதென்று, அமுது கூட்டல் என்று. இது ஏற்கனவே பார்த்தோம். தூவை இத்து பிளஸ் ஊன்னு பிரிப்போம். ஊ போயிட்டு அதுக்கு பதிலாக ஏவோட ஜாயின் ஆகி தேவா மாறி இருக்கு. புவியாட்சி புவி கூட்டல் ஆட்சி ஆ யாவா மாறி இருக்கு. ஏன்னா புவியாட்சி அப்படின்னு பிரியும். ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறும். அடுத்து ஒப்பவில்லை, ஒப்ப கூட்டல் இல்லை ஈங்கிறது வியா மாறும். ஸோ ஒப்பவில்லை, ஒப்ப கூட்டல் இல்லை. நெற்சேர, நெற் இரு வந்துட்டாலே இங்க இல்லு வருது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல் கூட்டல் சேர. பொற்றுக்கலை, பொன் கூட்டல் துகளை. பொற்றுக்கலை, பொற்றுகளை அப்படிங்கிறது பொன் கூட்டல் துகளை அப்படின்னு பிரியுது. சாரி 174ல பேரன்பு, பேரன்புங்கிறது பண்பு தொகை. பெருமை கூட்டல் அன்பு தான் பேரன்பு. பெருமை கூட்டல் அன்பு பேரன்பு. இளஞ்சிங்கம், இளமை கூட்டல் சிங்கம். இதுவும் பண்பு தொகை தான். பொன்னாடு பொன் கூட்டல் நாடு. இந்த நா இந்த நாவா மாறி இருக்கு, பொன்னாடு. அடுத்து நன்னாடு நன்மை கூட்டல் நாடு. பொன்னாடு பொன் கூட்டல் நாடு. நன்னாடுனா நன்மை கூட்டல் நாடு, பண்பு தொகை. கண்ணீர் கண் கூட்டல் நீர் கண்ணீர். கண்ணீரை பிரிச்சோம்னா கண் கூட்டல் நீர் கண்ணீர். அடுத்து தூதொன்று, தூதொன்று தூது கூட்டல் ஒன்று. இந்த தூ என்ன ஆகுதுன்னா இத்து பிளஸ் ஊன்னு பிரியும். ஊ போயிட்டு அதுக்கு பதிலாக ஓ ஜாயின் ஆகும்போது தோவாக மாறுது. தூதொன்று. அடுத்து நலிவில்லை, நலிவு கூட்டல் இல்லை. இங்கே என்ன இவ் பிளஸ் ஊ போயிட்டு அதோட ஈ ஜாயின் ஆயிட்டு வியா மாறிடுது.
தலைப்பாகை இது வந்து வல்லினம் மிகுது. தலை ஐங்கிறது மறைஞ்சு வருது இல்லையா, ஸோ அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வர்றதுனால இப்பு சேர்ந்து வருது. தலைப்பாகை தலை கூட்டல் பாகை. நெடுங்குன்று நெடுங்குன்றுங்கிறது பண்பை குறிக்குது. ஸோ நெடுமை கூட்டல் குன்று பண்பு தொகை. பாம்பு கூட்டம்னா இங்கே என்ன ஆகுது, இக்கு வந்து ஜாயின் ஆகி வருது, வல்லினம் மிகுந்து வருது. பாம்பு கூட்டல் கூட்டம். மண்ணுடை மண் கூட்டல் உடை, ஊ வந்து நூவா மாறுது, மண்ணுடை. அடுத்து புறந்தருதல் புறந்தருதல் புறம் கூட்டல் தருதல். இதுல வந்து புறந்தருதல் வந்து புறம் கூட்டல் தருதல்னு பிரியுது. நன்னாடு நன்மை கூட்டல் நாடு ஏற்கனவே பார்த்தோம். நல்லிசை இதுவும் பண்பு தொகை, நன்மை கூட்டல் இசை நல்லிசை. பறவைகளோடு பறவைகள் கூட்டல் ஓடு, இது என்ன ஆகுதுன்னா இல்லும் ஓவும் சேர்ந்து லோவா மாறுது, பல்லோ. பறவைகள் ஓடு. சுவர் இல்லாத சுவர் கூட்டல் இல்லாத, இரு ஈயு சேர்ந்து ரீயா மாறுது, சுவர் இல்லாத. சமத்துவ புனல் சமத்துவம் கூட்டல் புனல் அப்படின்னு வரணும். ஓகேவா. அடுத்து கல்வி இல்லை கல்வி கூட்டல் இல்லை, ஈ வந்து ஈயா மாறி இருக்கு. போகவில்லை போக கூட்டல் இல்லை, போகவில்லை. காலத்தச்சன் காலத்தச்சன் அப்படின்னா காலம் கூட்டல் தச்சன். உழுது உழுதுழுது ரெண்டு தடவை வருது, உழுதுழுது வந்து உழுது உழுது. பேரழகு இது என்னது, பெருமை கூட்டல் அழகு பேரழகு, இதுவும் பண்பு தொகை. நல்லூன் நல்லூன் அப்படின்னா நன்மை கூட்டல் ஒன்று, இதுவும் பண்பு தொகையில வருது. அடியொன்று அடி கூட்டல் ஒன்று. குதித்தெழுந்து குதித்து கூட்டல் எழுந்து. மண்ணாயினும் மண் கூட்டல் ஆயினும், என்னாகும்னா இன் நீட்டிக்கும் இன்னும் ஆவும் சேர்ந்து நாவா மாறும், மண்ணாயினும். தூசிடை தூசு கூட்டல் இடை, ஈ வரணும். சூ என்னவாகும், இச்சு பிளஸ் ஊவா மாறும். ஊ போயிட்டு அதோட ஈ ஜாயின் ஆகும்போது சீயா மாறுது. ஃபைனலாக வந்து ஒன்னே ஒன்று இருக்கு, மலை அலை மலை கூட்டல் அலை, மலையும் மலையும் சேர்ந்தனா மலை அலைன்னு மாறுது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ 6th-லேருந்து 12th 11th ஸ்டாண்டர்டில் தான் அதிகமான பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 200 பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான், அது 12th ஸ்டாண்டர்ட் வீடியோ. அதை நாளைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.